இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் நீங்க? நான் யாருன்றது இருக்கட்டும், என்கிட்ட ஃபாரின் சரக்கு இருக்கு, நல்லா இருக்கும், குடிக்கிறீங்களா? அதையே என்கிட்ட சொல்றீங்க? எனக்கு குடிக்கிற பழக்கலாம் இல்ல. பழக்கம் இல்லைன்னா பழகிக்கோங்க. டேய் வாடா. இல்ல வேணாங்க. ஓபன் பண்றா. வேணாங்க. வாயை தர. சொன்னா கேளுங்க. வேணாங்க. குடி குடி. ஊத்து மச்சான். ரொம்ப நம்பிக்கையா வந்தேன்டா. ஆனா ஒரு வீட்ல ஆளே இல்லை, இன்னொரு அட்ரஸ்ல இப்படி ஆயிருச்சு. இப்ப கடைசியா ஒரு அட்ரஸ் தான் இருக்கு, அங்கேயும் ஆள் இல்லாம போயிட்டாங்கன்னா நந்தினிக்கு என்ன ஆகும்னு நினைச்சு கூட பார்க்க முடியலடா. எப்படியாவது நந்தினிக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திடலாம் நினைச்சேன். ஆனா இப்ப அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்ப நந்தினியை காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. கரிகாலா, கண்டிப்பா நந்தினிக்கு ஒன்றும் ஆகாதரா. இன்னும் ஒரு அட்ரஸ் இருக்குல்ல, அவங்க இருப்பாங்கங்கிற நம்பிக்கையோட போலாம். நீ நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாத. எப்படியாவது நந்தினியை காப்பாத்திடலாம். நீ பைக் எடு. கொடுத்த மூணாவது அட்ரஸ்ல இருக்கிறது கத்தாலம்பட்டி ராணிக்கா. ஓ, மூணாவது ஆளு பொம்பளையா? சரி, என்ன பண்றது? தூக்கிடுங்க. அக்கா, கத்தாலம்பட்டி ராணிய பத்தி நீங்க தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அவளை எல்லாம் யாரும் தூக்க முடியாது. அவதான் எல்லாரையும் தூக்குவாக்கா. என்னது? என்னடா சொல்ற? ஆமாக்கா, அவளை பத்தி நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி விழுங்கா. அடி வாங்கினவன் அடுத்த நிமிஷமே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுவான். அட்மிட் ஆனவனுங்க அதிர்ஷ்டம் இருக்கிறவன் மட்டும்தான் உயிர் பொழைப்பான். கத்தாலப்பட்டிக்கு அவ அறிவிக்கப்படாத தலைவி. என்ன சொல்றாளோ அந்த ஏரியால உள்ள எல்லாரும் கேட்பாங்க. அவ பேச்சுக்கு அரு பேச்சு பேசினாலே சங்குதான். அவ ஒரு ஆளா இருந்துகிட்டு ஒரே நேரத்துல 6-7 பேர் இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்பாக்கா. டேய், என்னடா எவ்வளவு இடத்துக்கு போய் இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்க? அசிங்கமா இல்ல உனக்கு? இல்லக்கா, எங்களுக்கு அசிங்கமே இல்லக்கா. ஏன்னா அவ யாருங்கிறது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அவகிட்ட வாங்கின அடிய இன்னும் மறக்க முடியலக்கா. அவளையெல்லாம் எங்களால தூக்க முடியாதுக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம்க்கா, அவளை தூக்கணும்னு வேற யாரையும் கூட அனுப்பிடாதீங்க. அப்புறம் அவங்கள அள்ளிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல தான் போட வேண்டியது இருக்கும். எங்களை விட்டுருக்கா. ஏய் ஏய் ஏய், அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? எந்த அட்ரஸ்? சீனிவாசன் தெரு. சீனிவாசன் தெருவா? அது நான் இருக்கிற தெரு தான். டோர் நம்பர் என்ன? 4/147. 4/147. என் வீடு 4/124. 4/147னா யார் வீடா இருக்கும்? அந்த வீட்டில் இருக்கவங்க பேர் சொல்லுங்க பாப்போம். எப்படியும் எனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராணி. ராணியா? கத்தாளம்பட்டி ராணி. கத்தாளம்பட்டி ராணியா? யோ, யார்கிட்ட வந்து என்ன அட்ரஸ் கேட்குற? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஓகே அண்ணே 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 அண்ணே, தயவு செஞ்சு அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. கையை விடியாமா? அண்ணே, எதுக்கு என்கிட்ட இப்படி கெஞ்சிட்டு கிடக்குற? அண்ணே, என் பொண்டாட்டியோட உயிர் பிரச்சனை. தயவு செஞ்சு அவங்க வீடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அவங்க வீட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டமே இல்லை. கத்தாளம்பட்டி ஏரியாவில்
எங்க சவுண்ட் அதிகமா இருக்கோ அங்கதான் அந்த ராணியும் இருப்பா. சவுண்ட் கேக்குதா? ஆ? அங்க போய் பாருங்க, போங்க போய் பாருங்க. ஆ டேய் அருளு, அங்க போய் பார்க்கலாமா? போ. ஏய், யார் நீங்க ரெண்டு பேரும்? ஏரியாவுக்கு புதுசா இருக்கிறீங்க? ஏங்க அதனால எங்களுக்கு ஒரு உதவியா? ஆமாங்க. உதவியா? இங்க பாரு, காசை வாங்கிக்கிட்டு கைய கால் எடுக்கிற ஆள் நான் இல்ல. எனக்கு தப்புன்னு பட்டுச்சுனா தான் நான் எவனையும் அடிப்பேன். கூலிக்கு ஆளை வெட்டுற ஆளுன்னு நீ என்ன நினைச்சு வந்திருந்தீனா அப்படியே ஓடி போயிடு. ஆ, இல்லக்கா, யார் உயிரை எடுக்க சொல்லி நாங்க வரல. நீங்க ஒரு உயிரை காப்பாத்தணும். உயிரை காப்பாத்தணுமா? ம் ஆமாக்கா. அட போப்பா, என்னாலாம் ஹாஸ்பிட்டல்ல வந்து ரத்தம் கொடுக்க முடியாது. எனக்கு அந்த வாடையே பிடிக்காது. அக்கா அக்கா நான் வரலப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. என் பொண்டாட்டி உயிரே உங்ககிட்ட தான் இருக்கு. ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கப்பா. எனக்கு பிடிக்கலன்னா நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். நான் சொல்லி நீ திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தீனா அப்புறம் நான் கடுப்பாயிடுவேன், பாத்துக்கோ. அதனால நான் நல்ல விதமா சொல்லும் போதே நீ போயிடு. அக்கா நீங்க வரலைன்னா என் பொண்டாட்டி உயிரே போயிருக்கா. நான் உங்க காலில் வேணாலும் விட தயாரா இருக்கேன். என்னப்பா? உனக்கு எப்படி உன் பொண்டாட்டி மேல லவ்வோ, அதே மாதிரிதான் ஒரு காலத்துல நானும் ஒருத்தரை உசுறு குசுரா லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்காக நான் என்ன வேணா செய்வேன். உசுரை கொடுக்க கூட தயாரா இருந்தேன். உன்னை பாக்குறப்போ அப்ப இருந்த என்ன பாக்குற மாதிரியே இருக்குது. நான் அப்ப இருந்த மாதிரி தான் இப்ப நீ இருக்க. உன் பொண்டாட்டிக்கு நான் ரத்தம் கொடுக்குறேன். ரொம்ப நன்றிக்கா. கத்தாளம்பட்டி ராணினா யாருன்னு இவனுங்களுக்கு காட்டணும். நீங்க ரெண்டு பேரும் இங்க நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. அக்கா என்ன நேர்ல பார்த்தா நீ கேள்விப்பட்ட அளவுக்கு நான் இல்லல. இப்ப தெரிஞ்சுக்குவ. என்ன ஓவரா சீன் போட்டுனுக்குற? 2 செகண்ட்ல ஒன்னெல்லாம் குத்து உயரம் கொலை உயரமா போட்டு போயினே இருப்பேன். அப்படியா? வா பார்க்கலாம். ஏய்! டைம் ஆயிடுச்சு, பாப்பா போலாம். சரிக்கா.